காட்டாம நான் எப்படி 150 வீடியோவுக்கு மேல போட்டேன்? ஒரு புக் சேனல் மானிட்டைஸ் ஆக எத்தனை நாள் ஆகும்? நான் புக் சேனல் ஆரம்பிக்க யூடியூபர் ராகுல் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்னு சொல்லலாம். எந்தெந்த சாஃப்ட்வேர் டூல்ஸ்லாம் யூடியூப் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும்? ஹலோ வீவர்ஸ், முதல்ல நான் நம்ம வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிக் தேங்க்யூ சொல்ல வேண்டிய நேரம் இது. எஸ், வெற்றிகரமாக நம்ம சேனல் இந்த மந்த் மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதற்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்த வியூவர்ஸ்க்கு தேங்க்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போதான் அடுத்தடுத்து நல்ல நல்ல புக்ஸ் மற்றும் சென்சேஷனலான விஷயங்களை நான் படித்து அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் ஃபில்டர் செஞ்சு வியூவர்ஸ்க்கு தேவையான விஷயத்தை தேவையான விகிதத்தில் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் கிளிக் லைக் பட்டன். நம்ம எல்லாருக்கும் ஏதாவது வேலை செய்யணும்னு தோணும். குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம், ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது வீட்டிலே இருந்து வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு கேமரா ஷை இருக்கலாம், இல்லை நம்மளை விட நம்ம கண்டென்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். நிறைய குக்கிங் சேனல் கூட அந்த மாதிரி வெறும் கண்டென்ட் மட்டும் காட்டி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற சேனல்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி முகம் காட்டாமல் வீடியோ போட்டு சக்ஸஸ் ஆன நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்த யோசனை தான் நம்மளும் ஒரு முகம் காட்டாமல் ஒரு வீடியோஸ் போட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்படிதான் ஒரு நாள் நான் யூடியூப் வீடியோஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ராகுல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூபர்னு சொல்லலாம், அவரோட வீடியோ நான் பார்த்தேன். இதுதான் அந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட் என்னது அப்படின்னா, ChatGPT மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் செஞ்சு வீடியோஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீடியோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, ChatGPT AI யூஸ் பண்ணி எப்படி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்க்காம இதை ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் தெரியலை. எதனால அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்ததுன்னு பார்க்க ஆரம்பித்தேன். இன்னொரு விஷயமும் அந்த வீடியோவில் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. அது என்னது அப்படின்னா, அந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா ChatGPT அண்ட் AI யூஸ் பண்ணி ஒரு புக் ரிவ்யூ எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ அவங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. அதனால நம்மளும் நிறைய புக் படிக்கிறோம், ஏன் நம்ம இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு விஷயம்தான் இந்த புக்ஸ் ஹேவ் சோல் அப்படிங்கிற இந்த சேனல். அவர் சொன்ன அனைத்து ஸ்டெப்ஸும் நான் ஃபாலோ செஞ்சு யூடியூப்னா என்ன, எடிட்டிங்னா என்ன, வாய்ஸ் ஓவர்னா என்னன்னு ABCD கூட தெரியாமல் நான் ரெடி பண்ண வீடியோ தான் இது. Parthiban Kanvu is a Tamil novel written by Kalki Krishnamurthy. The title can be translated to Parthiban's Dream. இதில் வர்ற வாய்ஸ் கூட என்னோடது கிடையாது, AI வாய்ஸ் தான். பிறகு AI வாய்ஸ் ஜென்ரேட் செய்கிறதுல சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ நான் என்னோட சொந்த வாய்ஸை யூஸ் செய்ய ஆரம்பித்தேன். எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய டாப் 10 புத்தகங்கள். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிற புத்தகம் பேய் கதைகளும் தேவதை கதைகளும். 9வது இடம் இவர்கள் இருந்தார்கள். 8வது இடத்தை பிடிச்சிருக்கிற புத்தகம். நிறைய பேர் ட்ராவல் விளாக், குக்கிங், என்டர்டெயின்மெண்ட், ப்ராங்க் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் போகும். ஆனால் புக் ரிவ்யூ அப்படி இல்லை, அது ஒரு தனி உலகம்னு சொல்லலாம். புத்தகம் படித்தவங்களை தேடி அவங்களுக்கு இந்த வீடியோஸ் போய் சேரணும் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான வீடியோஸில் சாத்தியம் இல்லை தான். இருந்தாலும் விடாமல் நான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் அந்த ஹாப்பிக்கு காரணமாக கூட இருக்கலாம். இப்படி தான் நான் என்னோட புக் ரிவ்யூ சேனல் ஆரம்பித்தேன். சேனலோட பேர் புக்ஸ் ஹேவ் சோல். இன்னும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு அது இன்னுமே மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு செஞ்சாச்சு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போது 180 வீடியோஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கேன். அதுக்கு நான் யூஸ் செஞ்ச எக்யூப்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபோன் அண்ட் கேன்வா அப்ளிகேஷன் மட்டும்தான். அதுவும் ப்ரோ இல்லாமல் தான் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸில் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஸோ நம்ம ஃபேஸ் தான் காட்டலை, கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் கிளியராக இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வாங்கின ஒரு டூல் தான் என்னது அப்படின்னா போயா மைக். இதில் எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. நான் அஃபோர்டபுளாக என்னென்ன என்னால் பண்ண முடிஞ்சு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஜேர்னி மாதிரி தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த மைக் பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 500 rupeesக்குள்ளே தான் இருந்துச்சு. நம்ம எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு விலை தான் அந்த ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 500 ரூபாய் கொடுத்து போயா மைக் நான் வாங்கினேன்.
அதன் பிறகு நான் ரெக்கார்ட் பண்ண நிறைய வாய்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு அந்த வாய்ஸ் எடிட்டிங் செய்ய நான் யூஸ் செஞ்சது ஒரு டூல். அந்த டூல் வந்து ஆடேசிட்டி. அது வந்து ஃப்ரீயான ஒரு டூல் தான். நம்மளோட லேப்டாப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட வாய்ஸை வந்து எடிட்டிங் பண்ணுறது, இல்லை வாய்ஸ் ஓவரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, நாய்ஸ் ரிமூவர், நாய்ஸ் ரிடக்ஷன்னு எல்லாமே நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணி செய்யலாம். இதுதான் நான் அடுத்து யூஸ் பண்ண டூல். அடுத்து வீடியோ எடிட்டிங் செய்கிறதுக்கு கேன்வா ப்ரோ இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியல. எதனால் அப்படின்னா, நம்ம நினைக்கிறத ஈஸியாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா வெறும் கேன்வா மட்டும் இருந்தால் பத்தல. ஸோ கேன்வா ப்ரோ வேணும் அப்படின்னு மந்த்லி ரீசார்ஜ் செய்ய ஆரம்பித்தேன். நிறைய பேர் அது வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் கிடைக்குது, $299 போட்டால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மந்த்லி நான் கேன்வா ப்ரோ ரீசார்ஜ் பண்ணி தான் என்னோட வீடியோஸ் நான் வந்து எடிட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். அந்த கேன்வா ப்ரோ பற்றியும் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், அந்த கேன்வா ப்ரோ ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி தான். எல்லாருமே ஈஸியாக வித்தின் 2 to 3 monthsக்குள்ளே அதில் இருக்கிற டூல்ஸ்லாம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எடிட்டிங் ஆப் அப்படின்னு சொன்னால் கேன்வா. அதுவும் லேப்டாப்க்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முகம் காட்டாமல் ஒரு வீடியோ போட எனக்கு தேவைப்பட்டது 3 விஷயம். ஒன்று மைக், என்னோட வாய்ஸ் கிளாரிட்டியாக கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆடிசிட்டி அப்படிங்கிற ஒரு டூல். இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வாய்ஸஸ்லாம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஆடிசிட்டி அப்படிங்கிற டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக நான் வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணது என்னது அப்படின்னா கேன்வாவில் ப்ரோ நான் போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டென்ட் தான் இல்லையா? ஸோ ஒரு புக் படிக்க கிட்டத்தட்ட எனக்கு 1 week ஆகும். அதை ஷார்ட் செஞ்சு 10 நிமிஷம் கண்டென்ட்டாக ரெடி செய்கிறது அடுத்த சவால். புக் டியூபர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது புரியும். ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம், கண்டிப்பாக பெரிய ரீச் கிடைக்கும்னு பார்த்தா 100 வியூஸ் கூட போகாது. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில வியூவர்ஸ் கொடுக்குற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதாகட்டும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். அந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம போடுற வீடியோஸை 100 பேர் பார்க்குறாங்க, நம்ம அடுத்த புக்கோட ரிவ்யூ நம்ம போட ஆரம்பிப்போம் அப்படின்னு அடுத்த புக்கை நான் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி நான் போட ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 1 year 2 months ஆகுது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகியிருக்கு. இதுவே எனக்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, புக் ரிவ்யூ அண்ட் சமரிஸ் மட்டுமே போட்டு இந்த ரீச் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. நானே எடிட்டிங் பண்ணி, நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்து, நானே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொடுத்து, என்னோட யூடியூப் சேனலையும் நானே மெயின்டைன் பண்ணுறது மேபி ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் ஃபேமிலியையும் பார்த்துட்டு இந்த ஒரு வேலையும் பார்க்குறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்தது அந்த விஷயம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிடிச்சி பண்ணுங்க. அதோடைய ரிசல்ட் லேட்டாக ஆனாலும் நம்ம போட்ட எஃபர்ட் கண்டிப்பாக வீணாகாது. அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக வரக்கூடிய சக்ஸஸ் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றா இருக்கும். ஸோ இந்த வீடியோ போட காரணம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, முழு ஈடுபாடோடு செய்யுங்க. 10-20 வீடியோ போட்டோடனே வியூஸ் போகலை அப்படின்னு உங்களோட சேனலை வந்து குயிக் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு மினிமம் அமௌண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகியிருக்கு. ஒரு வீடியோஸ்க்கும் பணம் ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரமே ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ரிசீவ் ஆனோன்னே கண்டிப்பாக வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும்போது நான் சொன்ன கதைகளும் புத்தக பரிந்துரைகளும் எல்லாத்தையும் கேளுங்க. திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனலில் புக் பற்றின ரிவ்யூஸ், சமரி, புக் ரெக்கமெண்டேஷன், அப்புறம் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வாசிக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.